ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஸ்டாப் பண்ணுங்கன்னா நான் திருப்பி கூட ஸ்லோவா திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஓகேவா சார்? ஹாய் சார். சொல்லுங்க 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 சார். இப்போ விண்டோஸ் லேப்டாப் வச்சிருக்கிறேன். நான் இதை வந்து எப்படி சார் ப்ராக்டிஸ் நான் ஃபர்ஸ்ட் செஷன் இது ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் செஷனா உங்களுக்கு? இல்ல லினக்ஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன் அது. இல்ல உங்களுக்கு வந்து EC2 மிஷின் உங்களுக்கு எடுக்க சொல்லிருப்பாங்களா? இல்ல அது இது பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். அந்த நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து நான் பார்க்கல, அதனால கேக்குறேன். ஓகே இல்ல ஜஸ்ட் நீங்க லினக்ஸ் மிஷின் ரிமோட் எடுத்து EC2ல வந்து மிஷின் கிரியேட் பண்ணி வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? ஆமா ஆமா. லினக்ஸ் மிஷின் எடுத்துட்டு அதுல இதுல வர்க் பண்ணி பாப்பீங்க ஃபுல்லா. ஓகே, லினக்ஸ் இது பண்ணி நம்ம லான்ச் பண்ணி இத வர்க் பண்ணி ஆமா. நீங்க இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது லினக்ஸ் மிஷின் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஓகேவா, AWS லினக்ஸ் மிஷின் இல்லனா ரெட் ஹாட். நான் யூஸ் பண்றது ரெட் ஹாட். ஓகேவா, நீங்க ஆனா AWSலயே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க படிக்கிறது ஃபுல்லாவே AWS அண்ட் DevOps, அதனால AWSலயே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, கமெண்ட்ஸ் எங்கேயுமே மாறாது, எல்லா இடத்துலயும் ஒரே கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே ஓகே ஓகே. VAன்றது எடிட்டர், எடிட் பண்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் நம்ம. ஓகேவா, இதே நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஓகேவா, நான் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் எடுக்கிறேன் நான். ஓகேவா, கிரீன்ஸ் டெக்னாலஜில லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் எடுக்கிறேன். நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு பிங் பண்றவங்களுக்கு, ஓகேவா, எனக்கு பர்சனலா பிங் பண்றவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா செஷன் மாதிரி ஒரு செஷன், ஓகேவா, ஒரு காம்ப்ளிமெண்டரி செஷன் நான் உங்களுக்கு தரேன் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஓகேவா, என்ன டாஸ்க்ன்றது சொல்றேன். ஓகேவா, டாஸ்க் என்னன்னா ஓகேவா, இந்த VI மோட், ஓகேவா, VI ஆர் விம், ஓகேவா, VI ஆர் விம், ஓகேவா, இந்த VI ஆர் விம் எடிட்டருக்குள்ள மல்டிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, மல்டிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த கமாண்ட்ஸ்ல எனக்கு ஒரு 6 கமாண்ட், ஓகேவா, 6 கமாண்ட் எனக்கு வந்து சென்ட் பண்ணணும் நீங்க. ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ணி அது ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்றேன்னா லினக்ஸ் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகேவா, லினக்ஸ் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். சாட்டர்டே ஒரு 1 hour செஷன் மாதிரி நான் எடுக்கிறேன். லைக் ஃபைல் பார்ட்டிஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த பார்ட்டிஷன்லாம் எப்படி பண்றது, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல எப்படி பண்றதுன்றத ஒரு செஷன் மாதிரி நான் எடுக்கிறேன். இது யாருக்குன்னா வந்து எனக்கு ப்ராப்பரா இந்த வந்து டாஸ்க்கை பண்ணி தரவங்களுக்கு. ஓகேவா, கடைசியில என் நம்பர் தரேன், எனக்கு பிங் பண்ணலாம் நீங்க. ஏன்னா இந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு அது செஷன் மாதிரி காம்ப்ளிமெண்டரி செஷன் மாதிரி நான் எடுக்கிறேன். அது இந்த ரீசன் ஏன்னா வந்து இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க, உங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அந்த ரீசனால என் சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்றது வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்றதுலாம் எப்படின்றது நான் சொல்லி தருவேன் லினக்ஸ் மிஷின்ல. ஓகேவா, ஓகே ஓகே. இதுல VI, ஓகேவா, விம்ன்றது இல்ல VIன்றது எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, விம்ன்றதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப VI யூஸ் பண்ண பாத்தீங்களா, அதே மாதிரி விம்னும் யூஸ் பண்ணிக்கலாம். விம்முக்கு என்னன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். கைஸ் மியூட்ல போயிடுங்க, டவுட்ஸ்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகேவா, மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அந்த ரீசன்ஸ். ஓகே, DNS இன்ஸ்டால் ஸ்பேஸ் நான் விம்ன்றது கொடுத்துக்கிறேன். ஓகேவா, விம்ன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றேன். நான் ரெட் ஹாட் மிஷின் யூஸ் பண்றதுனால நான் DNF யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்க எல்லாருமே வந்து AWS மிஷின் யூஸ் பண்ணுவீங்க, அமேசான் மிஷின் யூஸ் பண்றதுனால எம்ன்றது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எம் இன்ஸ்டால், ஓகேவா, அண்ட் தென் பேக்கேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா, உங்க மிஷின்ல நான் ரெட் ஹாட் மிஷின் யூஸ் பண்றதுனால நான் வந்து லைக் DNFன்ற கமாண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு. ஓகேவா, விம்ன்றது கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்தனா அந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகி காமிக்கும். ஓகேவா, விம்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம், VIன்றது யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆனா கரண்டா மார்க்கெட்ல வந்து எல்லாருமே VI தான் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விம்ன்றது அப்டேட் ஆனது மோஸ்டா யாருக்கும் தெரியாது. ஓகேவா, நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. விம்னும் இருக்கு, இப்போ புதுசா வந்திருக்குன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த விம்ன்றதுக்குள்ள நீங்க மல்டிபிள் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அந்த என்னென்ன கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 கமெண்ட்ஸ் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸிக்யூட் ஆகலைன்னா கூட எனக்கு பிங் பண்ணுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் கமாண்ட். ஓகேவா, கேட் கமாண்ட் இருக்கு. கேட் கமாண்ட் என்ன பண்ணுனா, இப்போ ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. சாரி, ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. ஃபைல் 1, ஃபைல் HTMLன்னு இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ஃபைல்ஸ் நான் VI கொடுத்து உள்ள போய் பார்க்கறதுக்கு பதிலா அது உள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும்ன்றது எனக்கு வெளியவே தெரியணும். லைக் இந்த கன்சோல்லயே எனக்கு தெரியணும்னா
கேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேட் கமாண்ட் கேட் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துலயே காமிக்கும். ஓகேவா, இந்த இடத்துலயே எனக்கு ஃபுல்லா காமிக்கும். ஓகேவா, கேட் கமாண்ட் கேட் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தனா எனக்கு உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் இந்த இடத்துல காமிக்கும். ஓகேவா, கேட் கமாண்ட். தென் வந்து இப்போ இதுல ஏதாவது ஓகேவா, கேட்ல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேட் கமாண்ட் இருக்கு. ஓகேவா, கேட்ன்றது ஒரு கமாண்ட், கேட் கிரேட்டர் தென் ஒரு கமாண்ட் இருக்கு, கேட் டபுள் கிரேட்டர் தென் ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா, கேட்னு ஒரு கமாண்ட் இருக்கு, கேட் டபுள் கிரேட்டர் தென் ஒரு கமாண்ட் இருக்கு, கேட் கிரேட்டர் தென் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. 3 கமாண்ட் இருக்கு. இதுல என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கேட் கமாண்ட் என்ன பண்ணுன்றது காமிச்சிட்டேன். ஓகேவா, கேட் கிரேட்டர் தென் கமாண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்றது காமிக்கிறேன். கேட் கிரேட்டர் தென் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தனா என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து என்னோட ஷெல்ல வந்து இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் எழுத சொல்லி காமிக்கும். ஓகேவா, ஒரு கண்டென்ட் எழுத சொல்லி காமிக்கும். ஹாய் வெல்கம் டு லினக்ஸ்ன்னு நான் போடுறேன். ஓகேவா, டைப் பண்றேன் ஹாய் வெல்கம் டு லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா வெல்கம் டு லினக்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா இது மாதிரி கண்டென்ட் டைப் பண்ண பிறகு ஓகேவா, இந்த கண்டென்ட் டைப் பண்ண பிறகு இது சேவ் ஆகிறதுக்கு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா, இந்த லைன் நீங்க கண்டென்ட் டைப் பண்ணிட்டீங்க, டைப் பண்ணிட்ட பிறகு சேவ் ஆகிறதுக்கு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம்னா ஓகேவா, கேட் கிரேட்டர் தென் என்ன பண்ணோம்னா இந்த ஃபைல் 1க்குள்ள ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு. கரெக்டா, இந்த லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கேட் கிரேட்டர் தென் இந்த கண்டென்ட்டை எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றோம். இதுக்கு பதிலா இந்த எத்தனை லைன் வராலும் இருக்கட்டும் அந்த ஃபைல்ல. ஓகேவா, இட் மேபி 20,000 லைனா கூட இருந்துக்கிட்டோம், அதை டோட்டலா ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா, இப்போ நான் இதுல இருந்து ஓகேவா, இதுல இருந்து வெளியே வரணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா எனக்கு குவிட் ஆயிடும். ஓகேவா, கண்ட்ரோல் சின்ற பட்டன் ஓகேவா, சிடிஆர்எல் பிளஸ் சின்றது கொடுத்தீங்கன்னா ஓகேவா, சின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகேவா, கண்ட்ரோல் சி இந்த கண்டென்ட் எழுதுங்க, எழுதிட்ட பிறகு என்ன பண்ணுங்க என்டர் பிரஸ் பண்ணாதான் இந்த கண்டென்ட் லைன் சேவ் ஆகும். சேவ் ஆயிட்ட பிறகு இதுல இருந்து வெளியே வரதுக்கு கண்ட்ரோல் சின்றது பிரஸ் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு நீங்க திருப்பி செக் பண்ணி கேட் கமாண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா ஃபைல் 1ன்னு பாத்தீங்கன்னா நான் கடைசியா கொடுத்த கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், பழைய கண்டென்ட் எதுவுமே இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கேட் கிரேட்டர் தென் இந்த கண்டென்ட்டை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் கேட் கிரேட்டர் தென். கேட் கிரேட்டர் தென் ரியல் டைம் சினாரியோஸ்ல நீங்க யூஸே பண்ண மாட்டீங்க. ஓகேவா, மோஸ்டா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றது இது. ஓகேவா, கேட் கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணீங்க, கேட் கிரேட்டர் தென் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கேட் டபுள் கிரேட்டர் தென் இருக்கு. ஓகேவா, கேட் டபுள் கிரேட்டர் தென். கேட் டபுள் கிரேட்டர் தென் என்ன பண்ணோம்னா அதுவும் அதே மாதிரி தான் கண்டென்ட்ஸ் எழுத சொல்லலாம். ஹாய் குட் ஈவினிங் ஹாவ் அ கிரேட் டேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை சேவ் பண்ணோன்னா என்டர் கொடுங்க, அப்போதான் இந்த லைன் சேவ் ஆகும். அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இந்த லைன் சேவ் ஆகாது. இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்தேன்னா இந்த லைன் வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும் எனக்கு. ஓகேவா, சேவ் ஆயிட்டு இருக்கும். சேவ் ஆன பிறகு இப்போ நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா கேட் ஃபைல் 1ன்னு நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அந்த லைனை எடுத்துன்னு போய் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த ஃபைல்ல அந்த லைனை எடுத்துன்னு போய் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். எனக்கு ரீப்ளேஸ் பண்ணல, அந்த நான் கொடுக்குற கண்டென்ட்டை அந்த ஃபைல்குள்ள எடுத்துன்னு போய் ஆட் பண்றோம், கடைசி லைன்ல ஆட் பண்றோம். ஓகேவா, இதுதான் டிஃபரன்ஸ் 3 கமாண்ட். கேட் கமாண்டுக்கும் கேட் டபுள் கிரேட்டர் தென் கேட் கிரேட்டர் தெனுக்கு டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்குனாச்சும்? நோ டவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கமாண்ட்ஸ் பார்க்கணும். விஐ கமாண்ட்லயே வந்து மல்டிபிள் கமாண்ட்ஸ் சொன்னால அதுல ஒரு கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, எண்ட் ஆஃப் தி செஷன் இந்த நோட்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். இந்த கேர்ள் கமாண்ட்ல இந்த லிங்க் இருக்கும். ஓகேவா, அது ஜஸ்ட் நம்ம லினக்ஸ் மிஷின்ல பாஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த கேர்ள் கமாண்ட் வந்து இருக்குல்ல, இந்த லிங்க் அப்படியே வந்து லைக் என்டர் பண்ணிட்டு நம்ம லினக்ஸ் மிஷின்ல என்டர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். ஓகே, ஒரு ஃபைல் இன்ஸ்டால் _salt சொல்லிட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா, இதை வந்து நான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி செஷன் உங்களுக்கு நோட் ஷேர் பண்ணுவேன். அந்த நோட் ஷேர் பண்றது வந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பாக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பாக்குறேன். இது ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல். ஓகேவா, நான் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன், கேர்ள் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பாக்குறேன். விஐ ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தேன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ரியல் டைம்ல இந்த மாதிரி தான் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஒரு மல்டிபிள் கமாண்ட்ஸ் நான் ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த செட் கமாண்ட் விட்டுருங்க. ஓகேவா, இந்த செட் கமாண்ட்ல நீங்களே சர்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் இந்த வாட்டி பாஸ் பண்ணி சொல்றேன்.
ஓகேவா. செட் கமாண்ட்லாம் வந்து உள்ள இந்த ஒரு கமாண்ட் தான் கிடையாது, மல்டிபிள் கமாண்ட்ஸ் இருக்கு விஐக்குள்ள போனீங்கன்னா. ஓகேவா. அத வந்து எனக்கு நீங்க சர்ச் பண்ணி சொல்லுங்க. எக்ஸிக்யூட் ஆகலன்னா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த கமாண்ட். என்ன அங்க தப்பு பண்றீங்கன்றது நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா. இப்போ இதுல வந்து ஏதாவது ஒரு வேர்ட் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்ம விண்டோஸ்ல என்ன பண்ணுவோம், இப்போ குரோம்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் வேர்ட ஃபைண்ட் பண்ணோம்னா, கண்ட்ரோல் எஃப் குடுத்துட்டு அந்த வேர்ட குடுத்தோம்னா, லைக் அந்த வேர்ட் எனக்கு ஃபைண்ட் ஆகும். ஓகேவா. அந்த வேர்ட் வந்து எனக்கு ஃபைண்ட் ஆகும். அதே மாரி இப்போ லினக்ஸ் மெஷின்ல இந்த ஃபைல்க்குள்ள ஏதாவது பர்ட்டிகுலர் வேர்ட் நீங்க சர்ச் பண்ணோம்னா, ஓகேவா. ஷிஃப்ட் கோலன்றது குடுத்துட்டு, ஓகேவா. ஷிஃப்ட் கோலன் ஸ்லாஷ்ன்னு குடுத்துட்டு அந்த வேர்ட் குடுத்தீங்கன்னா, குடுத்துட்டு இப்போ ரெட்ன்றது குடுக்குறேன். இல்ல கலர்ன்றது குடுத்தேன்னா, கலர்ன்ற வேர்ட் எல்லா இடத்துலயும் எனக்கு ஃபைண்ட் ஆகும். ஓகேவா. கலர்லாம் எங்கெல்லாம் இருக்கோ, அந்த கலர்ன்ற ஒரு வேர்டு ஃபைண்ட் ஆகும். ஓகேவா. இந்த மாரி வந்து ஷிஃப்ட் கோலன் ஸ்லாஷ் குடுத்துட்டு அந்த வேர்ட என்டர் பண்ணீங்கன்னா, அந்த வேர்ட் வந்து ஃபைண்ட் ஆகும். கண்ட்ரோல் எஃப் குடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, பர்ட்டிகுலர் வேர்டு விண்டோஸ்ல. அந்த மாரி இந்த மாரி கமாண்ட் பாஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம் லினக்ஸ் மெஷின்ல. ஓகேவா. அதே மாரி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லைன் போனோம் அப்டின்னா வந்து ஜஸ்ட் 0 ஓகேவா. 0ன்னு குடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் போடும். ஷிஃப்ட் கோலன் 0ன்றது குடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் போடும். லாஸ்ட் லைன் வரணும்னா ஷிஃப்ட் ஜி ஓகே. ஷார்ட்கட் பட்டன் ஷிஃப்ட் ஜின்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லைனுக்கு வந்துரும். ஓகேவா. ஷிஃப்ட் ஜின்றது குடுத்தீங்கன்னா லாஸ்ட் லைனுக்கு வந்துரும். அதே மாரி வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கமாண்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கமாண்ட் இருக்கு. என்ன கமாண்ட்னா %s ஓகேவா. %s பெர்சன்டேஜ் குடுத்தீங்கன்னா, %sனா சர்ச் இந்த ஃபைல்ல சர்ச் பண்ணுன்றது மீனிங். ஓகேவா. என்ன சர்ச் பண்ணா கலர்ன்ற ஒரு வேர்ட ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஓகேவா. கலர்ன்ற ஒரு வேர்ட ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த கலர்ன்னு இருக்க இடத்துல எல்லாத்துலயும் ரெட்ன்னு சொல்லிட்டு மாத்திடுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா. என்ன பண்ணனா கலர்ன்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ரெட்ன்னு சொல்லிட்டு மாத்திடும். 6 கலர்ன்ற வேர்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கு இந்த ஃபைல்க்குள்ள. அந்த 6 இடத்துல வந்து ரெட்ன்னு சொல்லிட்டு மாத்திடுச்சு. இப்ப நான் வந்து ஸ்லாஷ் கலர்ன்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு கலர்ன்ற ஒரு வேர்ட் ஃபைண்ட் ஆகாது. ஏன்னா வந்து நான் அத ரெட்ன்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். ஓகேவா. இப்ப நான் ரெட்ன்னு குடுத்தேன்னா, ரெட்ன்ற ஒரு வேர்ட் வந்து எனக்கு ஃபைண்ட் ஆகும். ஓகேவா. இது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கமாண்ட். ஓகேவா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? கைஸ்? இல்ல சார். ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் பேக்கப். ஓகேவா. எப்படி ஒரு ஃபைல காப்பி பண்றது, எப்படி வந்து ஒரு ஃபைல மூவ் பண்றது. லைக் நம்ம வந்து விண்டோஸ்ல கட் பேஸ்ட் பண்றோம், காப்பி பேஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல்ஸ எப்படி ரிமூவ் பண்றது. லைக் நம்ம விண்டோஸ்ல வந்து டெலீட் பண்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி இங்க லினக்ஸ் மிஷின்ல எப்படி ஃபைல்ஸ வந்து டெலீட் பண்ண போறோம்ன்றத தான் நம்ம இப்போ டாபிக்கா பார்க்க போறோம். ஓகேவா. இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கிளியரா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் சொல்லுங்க. இல்லனா வந்து நான் நெக்ஸ்ட் அந்த சாப்டர்ஸ் போயிடுறேன். ஓகே ஃபைன். ஃபைல் பேக்கப். ஓகேவா. ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ணி ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுன்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே. இப்போ இந்த ஃபைல் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல நான் காப்பி பண்ணி ஏதாவது ஒரு டைரக்டரிக்குள்ள வைக்கணும். ஓகேவா. காப்பி பண்ணி வைக்கணும். நம்ம விண்டோஸ்ல ஒரு ஃபைல வந்து காப்பி பண்றோம்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் சி குடுப்போம். ஓகேவா. அந்த ஃபைல் கிட்ட போயிட்டு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி குடுப்போம். எந்த பாத்ல சேவ் பண்ணுமோ அந்த பாத்துக்கு போயிட்டு கண்ட்ரோல் வி குடுப்போம். ஓகேவா. பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா. இப்போ நீங்க வந்து விண்டோஸ் ஓகேவா லினக்ஸ் மிஷின்ல ஒரு ஃபைல காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னா கமாண்ட் பாஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். ஓகேவா. சிபின்றது கமாண்ட். ஓகேவா. சிபின்ற கமாண்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல வந்து ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணி ஓகேவா, எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும். ஓகேவா. சிபின்றது கமாண்ட் கொடுத்துறேன். எந்த ஃபைல காப்பி பண்ணுமோ அந்த ஃபைல் நேம். ஓகேவா. இது ஃபைல் 1ன்ற ஃபைல தான் காப்பி பண்ணும். அந்த ஃபைல் 1ன்ற ஃபைல் எந்த இடத்துல இருக்கு? கைஸ், வாய்ஸ் ஆடிபிளா தானே இருக்கு எல்லாருக்கும்? ஃபைல் 1ன்ற ஃபைல் எந்த இடத்துல இருக்கு எனக்கு? யாருக்குனாச்சும் ஏதாவது ஐடியாஸ்? சும்மா தப்பா சொன்னா கூட சூப்பர் சூப்பர் ஸ்லாஷ் கீழே இருக்கு. ஓகேவா. எப்பயுமே தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா. அப்பதான் உங்களோட இன்டராக்ஷன் எவ்வளவு இருக்குன்றது எனக்கு தெரியும். தப்பா சொன்னாலும் நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு. ஓகேவா. ரூட் பாத் கீழே இருக்கு. ஓகேவா. ரூட் பாத் ஸ்லாஷ் கீழே இருக்கு. ஃபைல் 1ன்றது ஸ்லாஷ் கீழே இருக்கு. அப்ப ஸ்லாஷ்னு கொடுத்துட்டு ஃபைல் 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஃபைல் 1ன்ற ஃபைலை வந்து காப்பி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். சிபி கமாண்ட் கொடுக்குறேன். ஸ்பேஸ் அந்த எந்த ஃபைலை காப்பி பண்ணமோ அந்த ஃபைலோட நேம் கொடுக்குறேன்.
ஸ்பேஸ் அது எந்த இடத்துல பேஸ்ட் ஆகணுமா, லைக் வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த டெஸ்டினேஷன் எங்கன்றதை நம்ம கொடுக்கணும். ஓகேவா, டிஐஆர் ஒன்குள்ள பேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா, திருப்பி ஸ்லாஷ் கொடுத்து டிஐஆர் ஒன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இந்த சிபி கமாண்ட் ஓகேவா, இது ஓவர் ரைட் பண்ணுமான்றது கேக்குது. ஓகேவா, ஓவர் ரைட் பண்ணுமா என்னன்றது மீனிங் என்னன்னா, ஆல்ரெடி அங்க அது டிஐஆர் ஒன்குள்ள ஃபைல் ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு, அது இது எடுத்துன்னு போய் ஓவர் ரைட் பண்ணுமான்றது கேக்குது. எஸ்ன்னு கொடுத்தனா ஓவர் ரைட் பண்றோம், நோன்னு கொடுத்தனா ஓவர் ரைட் பண்ணாது. ஓகேவா, நான் என்ன பண்றேன்னா டிஐஆர் 2 வச்சுக்கிறேன். ஓகேவா, டிஐஆர் 2ன்னு வச்சுக்கிறேன். சிபி கமாண்ட் கொடுக்குறேன், சிபி கமாண்ட் கொடுத்து ஃபைல் ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை காப்பி பண்ணுன்னு சொல்றேன், அந்த ஃபைலை எடுத்துட்டு போய் டிஐஆர் 2குள்ள பேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா, இப்போ என்ன இருக்கும்னா ஃபைல் ஒன்னுன்ற ஃபைல் காப்பி ஆகி டிஐஆர் 2குள்ள பேஸ்ட் ஆயிருக்கும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா அந்த ஃபைல் இங்கேயும் இருக்கும், டிஐஆர் 2குள்ள போனேன்னு வச்சுக்கோங்க, டிஐஆர் 2குள்ள போனா அங்கேயும் அந்த ஃபைல் ஒன்னுன்ற ஃபைலை நீங்க பார்க்கலாம். ஓகேவா, ஓகேவா, காப்பி கமாண்ட் புரியுதா? புரியுது. ஓகேவா, காப்பி பண்ணி இது மாதிரி நீங்க காப்பி கமாண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, காப்பி பண்ணும்போது அந்த ஃபைல் பார்த்த ப்ராப்பரா கொடுங்க. ஓகேவா, அந்த ஃபைல் பார்த்த இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா, நான் ஜஸ்ட் இங்க நேமை மட்டும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா, நான் ஏன் ஃபுல் பார்த்த கொடுத்தேன்னா ரியல் டைம் சினாரியோஸ்லயும் நீங்க இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும், அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஃபுல் பார்த்து மென்ஷன் பண்றது. ஓகேவா, இப்போ அந்த ஃபைல் எங்கனாச்சும் ஒரு பர்டிகுலர் பாத்துல இருக்கு அப்படின்னா வந்து அந்த பாத்தை ஃபுல்லா மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் வந்து இந்த சிபி கமாண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, டிஐஆர் 2குள்ளேயே ஓகேவா, டிஐஆர் 2குள்ளேயே நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆப் ஏபிகேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சும்மா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் இப்போ வந்து இந்த ஏபிகேன்ற ஃபைலை காப்பி பண்ணி டிஐஆர் 1குள்ள பேஸ்ட் பண்ணோம்னா எப்படி கொடுக்கணும்னா சிபின்ற கமாண்ட் கொடுத்துட்டு ஓகேவா, டிஐஆர் ஓகேவா, டிஐஆர் எதுக்குள்ள இருக்கு, டிஐஆர் 2குள்ள தானே ஏபிகே ஃபைல் இருக்கு, அப்போ இந்த ஃபுல் பார்த்த மென்ஷன் பண்ணுங்க, கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் எந்த இடத்துல பேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓகேவா, டிஐஆர் 1குள்ள பேஸ்ட் ஆகும். கடைசியா கொடுக்கறது டெஸ்டினேஷனா எடுத்துக்கும். ஓகேவா, லாஸ்டா கொடுக்கறது டெஸ்டினேஷனா எடுத்துக்கும். நான் கொடுத்தேன்னா அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகி டிஐஆர் 1குள்ள பேஸ்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம டிஐஆர் 1குள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஏபிகேன்ற ஃபைல் காப்பி ஆகி பேஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா, புரியுதுல கைஸ்? புரியுது. ஓகே, சூப்பர். ஓகே, ஓகே, இது காப்பி கமாண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மூவ் கமாண்ட். மூவ் கமாண்ட்னா எதுவும் இல்லை, நம்ம கட் பேஸ்ட் பண்ற மாதிரி தான். விண்டோஸ்ல கட் பண்ணி பேஸ்ட் பண்றோம்ல, கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு ஒன்னு இடத்துல போய் எங்க போய் பேஸ்ட் பண்ணணுமோ கண்ட்ரோல் வி கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேவா, மூவ் கமாண்ட் எம்வின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, எம்வின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஓகேவா, அந்த எந்த ஃபைலை கட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம். ஓகேவா, இப்போ ஃபைல் டாட் HTML சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு, அதை கட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன், ஃபுல் பார்த்து நான் மென்ஷன் பண்றேன், டிஐஆர் 1குள்ள ஓகேவா, டிஐஆர் 1குள்ள ஃபைல் 1.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா, கட் பண்ணி எங்க சேவ் பண்ணா டிஐஆர் 3குள்ள சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா, டிஐஆர் 3குள்ள சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ நான் இங்க எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னா இந்த ஃபைல் இருக்காது. ஏன், என்ன ரீசன்? ஃபைல் டாட் HTMLன்ற ஃபைல் இருக்காது. என்ன ரீசன்? நான் மூவ் தானே பண்ணிருக்கேன், எம்பின்ற கமாண்ட் லைக் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா, சோ அந்த ஃபைல் அந்த இடத்துல இருக்காது. ஓகேவா, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் இல்ல பாருங்க. இப்போ அதுவே நான் டிஐஆர் 3குள்ள போனேன்னா டிஐஆர் 3குள்ள போய் பார்த்தேன்னா அந்த ஃபைல் இருக்கும், எனக்கு ஃபைல் டாட் HTML சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க ஒரு ஃபைலை ஒரு கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா, எம்வின்ற கமாண்ட் வந்து கட் அண்ட் பேஸ்ட், சிபின்ற கமாண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகேவா, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேங்க, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ரிமூவ் பண்றதுக்கு ஓகேவா, ஃபைல் ரிமூவ் பண்றதுக்கு கமாண்ட் பாத்தீங்கன்னா ஆர்எம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு ஆர்எம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆர்எம் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபைலை ரிமூவ் பண்ணோம். ஓகேவா, ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாமா வேணாமா எஸ் ஆர் நோன்ற மாதிரி கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல், நம்ம வந்து ஒரு விண்டோஸ்ல வந்து ஒரு ஃபைலை டெலிட் பண்றோம்னா எஸ் ஆர் நோ கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் ஆர்எம்ன்ற கமாண்ட் வந்து ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கான கமாண்ட். ஆர்எம் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் ரிமூவ் ஆயிடும் நம்மளுக்கு. ஓகேவா, எஸ் ஆர் நோன்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும். ஓகேவா, இதுவே ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்ணோம்னா ஓகேவா, இதுவே ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்ணோம்னா ஆர்எம் ஸ்பேஸ் -rfன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஆர்எம் ஸ்பேஸ் டைரக்டரியோட நேம் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. என்னன்னு சொல்லணும்னா cannot remove இஸ் அ டைரக்டரி. இது மாதிரி டிஐஆர் 1 வந்து டைரக்டரின்றது மீன் பண்ணும். ஓகேவா, இப்போ அதை ரிமூவ் பண்ணோம்னா ஓகேவா,
அதை ரிமூவ் பண்ணானா -RFன்றது மேண்டேட்டரியா நீங்க யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஒன்னு -R யூஸ் பண்ணலாம், இல்ல RFன்றது யூஸ் பண்ணலாம். R வந்து ரிகர்சிவ்னு வாங்க, F வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லின்றது சொல்லுவாங்க ஓகேவா. R வந்து ரிகர்சிவ், F வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஓகேவா. R வந்து மேண்டேட்டரியா நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இது கொடுத்தனா எஸ் ஆர் நோல கேட்காது, டைரக்டா அந்த ஃபைலை டைரக்டரியா ரிமூவ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா dir1ன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இல்ல ரிமூவ் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. dir1ன்ற ஒரு டைரக்டரி ரிமூவ் ஆயிட்டு இருக்கு ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டைரக்டரியை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ 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 அந்த டைரக்டரியில வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஓப்பன்ல இருந்தா கூட அது வந்து டெலீட் பண்ணி விட்டுருமா? கண்டிப்பா ரிமூவ் பண்றோம் ஜி. ஓகே, கண்டிப்பா ரிமூவ் பண்றோம். இல்ல நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஃபைல் ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கீங்க, டைரக்டரிக்குள்ள இருந்து அந்த டைரக்டரி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா டூ பிஸின்ற உங்களுக்கு எரர் வரும். நான் அந்த டைரக்டரி வெளிய வந்துட்டேன். ஒரு கேட் கமாண்ட் தட் மீன்ஸ் ஒரு txt ஃபைல் மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்ப வந்து ரிமூவ் ஆயிடும். அது வெறும் R கொடுத்தா ரிமூவ் ஆகுமா, இல்ல RF கொடுத்தா ரிமூவ் ஆயிடுமா? R மட்டும் கொடுத்தாலே ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு. R கொடுத்தா என்னென்ன பண்ணோம்னா, இப்போ RM ஸ்பேஸ் R மட்டும் கொடுத்தனா எஸ்ஆர் நோ எனக்கு கேட்கும் ஓகேவா. எஸ்ஆர் நோ கேட்கும். இங்க பாத்தீங்களா எஸ்ஆர் நோன்றது கேக்குது. அது மாதிரி வந்து உள்ள இருக்க ஃபைல்ஸ்க்கும் ரிமூவ் பண்ணுமான்றது கேட்கும். ஃபர்ஸ்ட் dir1 ரிமூவ் பண்ணுமான்னு கேக்குது. இது பாருங்க, ஒரு ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுமான்றது கேக்குது ஓகேவா. அந்த மாதிரி கேட்கும். ஓகே, எஃப்னா வந்து எனக்கு எஸ்ஆர் நோலாம் கேட்காது. நம்ம ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறோம்ல விண்டோஸ்ல, டைரக்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போயிடும் கரெக்டா. அந்த எஸ்ஆர் நோ எல்லாம் கேட்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி இது மீனிங் ஓகேவா. ஏன்னா விண்டோஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்றேன்னா அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆனதுன்னா வந்து டெலீட் ஆகாது. டெலீட் ஆகாது. ஆமா, ஆனா இங்க டெலீட் ஆயிடும், இங்க ரிமூவ் ஆயிடும். கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். அதனால தான் டவுட்ல கேட்டேன். थैंक यू. ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகேவா, ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லினக்ஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிகவர் பண்ண முடியாது ஓகேவா. உங்க ரியல் டைம்ல வந்து யாருனாச்சும் நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபைலா டைரக்டரி ரிமூவ் பண்ண சொல்றாங்கன்னா ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு சாட் பண்ணி ஒரு பிங் கன்ஃபர்மேஷன், பிங் வேணா மோஸ்டா இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க ஓகேவா. அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன கேட்டீங்கன்னா. ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலா டைரக்டரி ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிகவர் பண்ண முடியாது ஃபைல் அண்ட் டைரக்டரியா ஓகேவா. நம்ம வந்து இது விண்டோஸ்ல வந்து ரீசைக்கிள் பின்ல போயிட்டு ரீஸ்டோர் கொடுத்துப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் அதுல பண்ண முடியாது ஓகேவா. ஓகே ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்குனாச்சு? ஓகே, டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட் டாபிக் நான் போயிடுறேன் ஓகேவா. ஓகே, இப்போ விண்டோஸ்ல ஓகேவா, விண்டோஸ்ல நம்ம இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஏதோ ஒரு அப்ளிகேஷன், ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்லைன்னா வந்து ஒரு குரோமோ நீங்க யூஸ் பண்ணின்னு இருக்கீங்க. அந்த குரோம் வந்து நாட் ரெஸ்பாண்டிங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? சாரி, 1 மினிட். நாட் ரெஸ்பாண்டிங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? தட் மீன்ஸ் நான் அதை வந்து தட் மீன்ஸ் அதை வந்து டாஸ்க் மேனேஜர்ல போய் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஓபன் பண்ணுவேன். சூப்பர். டாஸ்க் மேனேஜர் போவீங்க, டாஸ்க் மேனேஜர் போயிட்டு என் டாஸ்க்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க கரெக்டா. அந்த பர்டிகுலர் எது வந்து எந்த அப்ளிகேஷனோ இல்ல எந்த வந்து ஒரு பர்டிகுலர் குரோம் சைட்டோ டவுனா இருக்கும், அந்த குரோம் சைட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம என் டாஸ்க்ன்றது கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆயிடும் கரெக்டா. அதே மாதிரி இங்க வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆனது இல்லைன்னா அதை ஜாம்பின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இங்க ஜாம்பி அட்டாக் ஆனது, அதுக்கப்புறம் வந்து சில ப்ராசஸர் வந்து யூட்டிலைசேஷன், சிபி யூட்டிலைசேஷன் அதிகமா எடுக்கும் திடீர்னு கன்சப்ஷனை ஓகேவா. அந்த டைம்ல வந்து அந்த ப்ராசஸரை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க நம்மள ஓகேவா. அந்த ப்ராசஸரை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும் நம்ம ஓகேவா. உண்மையாலே அது வந்து ப்ராசஸர் வந்து லைக் யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்போம்னா டாப்ன்ற கமெண்ட் கொடுப்போம் ஓகேவா. டாப்ன்ற கமெண்ட் கொடுத்து மிஷின் டாப்ன்ற கமெண்ட் கொடுங்க ஓகேவா. டாப்ன்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம மிஷின்ல விண்டோஸ்ல எப்படி டாஸ்க் மேனேஜர் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிஷின் கிரியேட் மிஷின்ல இருக்க டாஸ்க் மேனேஜர் மாதிரி லினக்ஸ் மிஷின்ல இருக்க டாஸ்க் மேனேஜர் காமிக்கும் ஓகேவா. இதுல பேக் எண்ட்ல ரன் ஆயின் இருக்க இதெல்லாம் ப்ராசஸர் ஓகேவா. இதெல்லாம் ப்ராசஸர். இல்ல சிபியூ யூட்டிலைசேஷன் இது அதிகமா இருக்கு, இதை கில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிக்கெட்ஸ் வரும் ஓகேவா. இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் ஐடி எங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸர் ஐடியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இங்க வந்து சிபி யூட்டிலைசேஷன் எது அதிகமா இருக்குன்றது இந்த இடத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஓகேவா. இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு உண்மையாலே அது சிபி யூட்டிலைசேஷன் அதிகமா இருந்ததுன்னா அந்த ப்ராசஸரை நீங்க கில் பண்ணுவீங்க ஓகேவா. இங்க எனக்கு சிபி யூட்டிலைசேஷன்
இருக்கு மீனிங் இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, நான் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் லேப்டாப் வாங்கிட்டு அப்படியே வீட்டுல எடுத்துன்னு வந்து வச்ச மாதிரி மீனிங். ஓகேவா, எதுவுமே யூஸ் பண்ணாம பிளாங்கா வச்சிருக்க மாதிரி மீனிங். ஆனா ரியல் டைம்ல இப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா 90, 95, 92 அது மாதிரி த்ரெஷோல்டு வேல்யூ இருக்கும். ஓகேவா, ஆனா வந்து இங்க வந்து நம்ம லைக் வந்து நான் ஒரு வர்ச்சுவல் மிஷின் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கிரியேட் பண்ணாதான் இங்க 0.0 தான் இருக்கு. ஓகேவா, ஆனா ரியல் டைம்ல அது மாதிரி இருக்காது. 85 to 90 அந்த மாதிரி இருக்கும். த்ரெஷோல்ட் வேல்யூவும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளுக்கு. ஓகேவா, அது தாண்டிச்சுன்னா வந்து நம்ம வந்து எந்த ப்ராசஸர் யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்குன்றதை செக் பண்ணிட்டு அந்த ப்ராசஸரை கில் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளுக்கு டிக்கெட்லயே வந்துடும். ஓகேவா, எப்படி கில் பண்ணுவோம்னா கமாண்ட் இருக்கு. ஓகேவா, கில் ஸ்பேஸ் -9. ஓகேவா, கில் ஸ்பேஸ் -9 ஸ்பேஸ் அந்த ப்ராசஸர் ஐடி. ஓகேவா, அந்த எந்த ப்ராசஸர் ஐடி வந்து யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ அந்த ப்ராசஸர் ஐடியை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் கில் ஆயிடும். ஓகேவா, இப்படிதான் நம்ம வந்து ஒரு ப்ராசஸரை கில் பண்ணுவோம். இந்த -9ன்றது மீனிங் என்னன்னா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம கில் பண்றது, ஒரு ப்ராசஸரை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்றது. நம்ம ஷட் டவுன் கொடுக்கும்போது ஃபோர்ஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், பாத்துருக்கீங்களா? நீங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணாம நீங்க ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா, அதே மாதிரி இங்க -9ன்றது மீனிங். ஓகேவா, ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணு, அந்த ப்ராசஸரை ஸ்டாப் பண்ணுன்னு நான் வந்து ஒரு பாஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா வந்து சிக்னல்ஸ், இது கில்லிங் சிக்னல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கில்லிங் சிக்னல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு கில்லிங் சிக்னல்ஸ்ல. 9ன்றது இருக்கு. ஓகேவா, கில்லிங் சிக்னல்ஸ்ல 9ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 18 இருக்கு. ஓகேவா, 19 இருக்கு. அதுக்கப்புறம் 15 இருக்கு. ஓகேவா, இதுல எது யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா 9ம் 15 வந்து கில்லிங் சிக்னல்ஸா யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, 15 என்ன பண்ணா ப்ராப்பர் ஷட் டவுன், பேக் எண்ட்ல இருக்க ரன் ஆகிற ப்ராசஸர் எல்லாத்தையும் ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஷட் டவுன் ஆகும் அது. ஓகே, -15. -9 வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணணும். ஓகேவா, இது கில்லிங் சிக்னல்ஸ் சொல்லுவாங்க. அதுல நான் ஒரு கில்லிங் சிக்னலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, -18 -19 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இதையும் ஒரு டாஸ்கா எடுத்து எனக்கு சொல்லுங்க. ஓகேவா, இது -18 கில்லிங் சிக்னல்ஸ்ல -18 -19 எதுக்கு யூஸ் பண்றோன்றது எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகேவா, தெரியலனாலும் எனக்கு பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன். ஓகேவா, இதை ஒரு டாஸ்கா கொடுக்குறேன். தெரியலனாலும் தேடி பாருங்க, கிடைக்கலனாலும் எனக்கு பிங் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கில்லிங் சிக்னல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேன். 9 என்னன்றது நான் சொல்லிட்டேன், 15 என்னத்துக்குன்னு சொல்லிட்டேன், 18 and 19 எதுக்குன்றது நான் சொல்றேன். இல்ல சாரி 9 எதுக்கு சொன்னீங்க? சாரி, 9 வந்து ஃபோர் ஸ்டாப் பண்றதுக்கு. ஃபோர் ஸ்டாப். ஓகேவா, நம்ம நீங்க விண்டோஸ் வந்து ஷட் டவுன் கொடுப்பீங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணாம. ஷட் டவுன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர் ஷட் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கோம், பாத்துருக்கீங்களா? ஆமா. ஓகேவா, அது மாதிரி தான் மீனிங். லைக் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்றோம், ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ப்ராசஸர் ஸ்டாப் பண்றோம் நம்ம. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா டக்குன்னு சிஸ்டம் ஆஃப் ஆயிடுது, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது மீனிங் 9க்கு. ஓகேவா, 15னா ப்ராப்பர் ஷட் டவுன், எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு பேக் எண்ட்ல ரன் ஆகிற ப்ராசஸர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஷட் டவுன் ஆகுது அந்த ப்ராசஸர். ஓகேவா, 18 and 19 நீங்க சர்ச் பண்ணுங்க, கிடைக்கலனா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். எனக்கு பிங் பண்ணீங்க 18 and 19 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா, ஓகே, சோ இதுல வந்து கில் ஸ்பேஸ் அந்த -9 கில்லிங் சிக்னல்ஸ், கில்லிங் சிக்னல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸர் ஐடி மென்ஷன் பண்ணீங்க, அந்த ப்ராசஸர் கில் ஆயிடும். ஓகேவா, ஓகே இது கிளியர் தானே? கிளியர். சூப்பர். நான் டாஸ்க் வந்து நோட் பேட்லயும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா, பாதியில தான் ஜாயின் பண்ணேன், ரெக்கார்டிங் செஷன் பாத்துக்கிறேன். ஷூர். இது விம்ன்றது நான் கொடுத்தேன். ஓகேவா, விம் கமாண்ட் கொடுத்தேன். விம்ல வந்து மல்டிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, விம்ல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்றது பார்த்து சொல்லுங்க. கில்லிங் சிக்னல்ஸ். ஓகேவா, கில்லிங் சிக்னல்ல 18 and 19. ஓகேவா, 18 and 19 எதுக்கு யூஸ் ஆகுது? ரொம்ப சிம்பிள் தான். 18 and 19 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது எனக்கு பிங் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து என்னன்னா லைக் இதுல வந்து இப்ப நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து லினக்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் AWS அண்ட் DevOps அட்டெண்ட் பண்றவங்க லினக்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ நீங்க இதுல இன்வால்வ்மெண்ட் காமிச்சீங்கன்னா அட்வான்ஸ் லெவல்ல நான் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அதுக்காக தான் அதுல யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றீங்கன்றதுதான். சூப்பர். யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, கில்லிங் சிக்னல் எதுக்கு யூஸ் ஆகுது, 19 ஸ்டாப் ஆர் பாஸ் தட் கேன் பி லேட்டர் ரெஸ்யூம். சூப்பர். திலீபன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. ஓகேவா, ஓகே, அது அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் வந்து இது மாதிரி சொல்றது. ஓகேவா, இந்த டாஸ்க் முடிச்சிங்கன்னா யார் வந்து லைக் உங்களுக்கு லேர்ன் பண்ணணுன்ற அந்த ஆர்வம் இருக்குன்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் தனியா கிளாஸஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸ் கிளாஸஸ் 1 day அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா, ஓகே. இதுல 9 and 15 வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ 19 அமிச்சிட்டாரு. ஓகேவா, 18 எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செக் பண்ணிட்டு சொல்லுங்க.
ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே ப்ராசர் கில் பண்றது ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் -g ஓகேவா. மெமரி எவ்வளவு இருக்குன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் -g ஓகேவா. ஃப்ரீ ஸ்பேஸ் -gன்றது கொடுத்தீங்கன்னா உங்க மெமரி எவ்வளவு இருக்குன்றத காமிக்கும் ஓகேவா. இதுல வந்து மெமரி எவ்வளவு இருக்குன்றது காமிக்கும். இப்போதைக்கு 0 தான் காமிக்கும், ஏன்னா நான் எந்த வால்யூமும் இதுல அட்டாச் பண்ணல. அட்டாச் பண்ணனா இதுல மெமரி காமிக்கும் ஓகேவா. LSBLK கமெண்ட் கொடுத்தனா நம்மளுக்கு சிஸ்டம் வால்யூம்ஸை மட்டும் காமிக்கும் ஓகேவா. இங்க பாத்தீங்கன்னா 10 GB நான் இனிஷியலா மிஷின் கிரியேட் பண்ணும்போது 10 GB கிரியேட் ஆயிருக்கும். அது பார்ட்டிஷன்ஸ் வந்திருக்கும், அந்த பார்ட்டிஷன்ஸ் என்னன்றது காமிக்கும் ஓகேவா. ஃப்ரீ ஸ்பேஸ் -gன்றது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வாப்ன்றது மெத்தட் பாத்தீங்கன்னா லைக் வர்ச்சுவல் RAM மாதிரி ஒர்க் ஆகும் இந்த ஸ்வாப் மெத்தட் ஓகேவா. அதெல்லாம் வந்து லைக் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல யூஸ் ஆகும். அது ஃபுல்லா எல்லாமே அது லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல நாங்க யூஸ் பண்றது ஸ்வாப்லாம். அதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஜஸ்ட் இந்த கமாண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் -g மெமரி ஸ்பேஸ் செக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து LSBLK வந்து டிஸ்க் ஓகேவா. இது மேண்டேட்டரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நான் வந்து AWS இருக்கட்டும், DevOps இருக்கட்டும், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கட்டும், எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸையும் நீங்க டிஸ்க் ஸ்பேஸ் எப்படி செக் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வருது ஓகேவா. டிஸ்க் ஸ்பேஸ் எப்படி செக் பண்ணுவோம்னா LSBLKன்ற கமெண்ட் ஓகேவா. லிஸ்ட் பிளாக்ன்றது மீனிங் ஓகேவா. LSBLKன்ற கமெண்ட் பாஸ் பண்ணி நீங்க வந்து வால்யூம்ஸை செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. டிஸ்க் வால்யூமை எப்படி செக் பண்ணி நம்ம விண்டோஸ்ல வந்து இந்த வால்யூம் இப்போ விண்டோஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபைல் சைஸ் என்ன, நம்ம ஹார்ட் டிஸ்க் சைஸ் என்னன்றது நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் கொண்டு வருவோம். நம்ம இங்க டிஸ்பிசி உள்ள போயிட்டு இந்த டிஸ்பிசி உள்ள போயிட்டு இந்த 3ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்றோம் நம்ம ஓகேவா. ஆனா வந்து லினக்ஸ் மிஷின்ல அது தெரிஞ்சுக்கணும்னா LSBLKன்ற கமெண்ட் உங்க வால்யூமோட சைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. இது வந்து இன்டர்வியூலயே கேட்டிருக்காங்க. LSBLKன்றது LSBLKயோட ஃபுல் ஃபார்ம் லிஸ்ட் பிளாக் வால்யூம் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் ஓகேவா. இது என் நோட்ல இருக்காது, நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். LSBLK ஓகேவா. நெக்ஸ்ட் கமாண்ட் பாத்தீங்கன்னா ds ஸ்பேஸ் -h கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ds ஸ்பேஸ் -hன்றது கொடுத்தீங்கன்னா ஃபைல் சைஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஓகேவா. நான் ரூட் பாத் கீழே வந்துடுறேன். du ஸ்பேஸ் ஓகேவா. du ஸ்பேஸ் -shன்ற கமாண்ட் கொடுத்து ஸ்டார் கொடுத்தீங்கன்னா கூட ஃபைல் சைஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபைலும் என்னென்ன சைஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இதுல வந்து ஓகேவா, இப்போ வந்து நம்ம மிஷின்ல வந்து ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஒரு 95% 98% அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஒன்னும் ஒரு 2% ஸ்டோரேஜ் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம அன்வான்டட் ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுவோம் ஓகேவா. அது இல்லாம இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் தான் இருந்தா அது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் பட் ஆனா யூசேஜ் இல்ல நம்மளுக்கு அப்படின்னா வந்து அது ஜிப் பண்ணி வைப்போம் ஓகேவா. ஜிப் பண்ணி வைப்போம். ஜிப் பண்றதுக்கு கமாண்ட் பாத்தீங்கன்னா gzip ஓகேவா. gzip ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஜிப் ஆயிடும். இந்த ஃபைலோட சைஸ் பாருங்க 344 KBன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் ஜிப் பண்ணனா அந்த ஃபைல் சைஸ் குறைஞ்சிரும் பாருங்க. du ஸ்பேஸ் -shனா இப்போ ஃபைல் சைஸ் பாருங்க, இந்த ஃபைல் வந்து ஜிப் ஆயிடுச்சு ஓகேவா. ஜிப் ஆகி 56 KBல இருக்கும் ஓகேவா. இப்போ அந்த ஃபைலை நீங்க யூஸ் பண்ணா திருப்பி அன்ஜிப் பண்ணிக்கலாம் ஓகேவா. அன்ஜிப்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி யூசிப் g unzip யூசிப்ன்ற கமாண்ட் பாஸ் பண்ண சாரி அன்ஜிப் அன்ஜிப்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபைலை திருப்பி அன்ஜிப் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பாத்தீங்கன்னா பழைய சைஸ்க்கே வந்துருக்கும் உங்களுக்கு. ஃபைல் வந்து பழைய சைஸ்க்கே வந்துடும். gzip g unzipன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஜிப் பண்றதுக்கும் அன்ஜிப் பண்றதுக்கும் ஃபைலை பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ்ல என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த ஃபைல் எந்த ஃபைலோ அதுல போய் ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் கொடுத்து கம்ப்ரஷன் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் கொடுத்து கம்ப்ரஷன்றது கொடுப்போம். ஷோ மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. கம்ப்ரஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு அந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்றோம். ஆனா லினக்ஸ் மிஷின்ல ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணோம்னா gzipன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுல யாருக்குனாச்சும் ஏதாவது டவுட்ஸ்? கைஸ் இல்ல டவுட் இல்லைங்க. ஓகே ஓகே இந்த 2 கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. லாஸ்ட் டாபிக் ஓகேவா. இந்த கிளாஸ்ல லாஸ்ட் டாபிக் பெர்மிஷன்ஸ் டாபிக் ஓகேவா. பெர்மிஷன்ஸ் கொடுக்கிறது எப்படின்றது தான் பார்க்க போறோம். ஒரு ஃபைல் ஆர் டைரக்டரிக்கு எப்படி பெர்மிஷன்ஸ் கொடுக்க போறோம்ன்றது தான் லாஸ்ட் டாபிக்கா நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. ஓகே இப்போ நான் வந்து மிஷினுக்கு போயிடுறேன் ஓகேவா. மிஷின்ல வந்து llன்ற கமெண்ட் கொடுக்குறேன் ஓகேவா.
இதுதான் வந்து பெர்மிஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் ஆகுது பாத்தீங்களா, இததான் வந்து பெர்மிஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்எல் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலோட டைரக்டரியோட பெர்மிஷன்ஸ் தெரிஞ்சிடும். நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலோட பெர்மிஷன் இப்போ நான் வந்து எல்எல்னா லிஸ்ட் தானே அது? எல்எல்னா லிஸ்ட், லாங் லிஸ்ட் பண்றது. லிஸ்ட்ன்றது எல்எஸ், லாங் லிஸ்ட் எல்எல் கமாண்ட். ஓகேவா? ஓகே. எல்எல் கமாண்ட் வந்து லாங் லிஸ்ட் பண்ணி காமிக்கும். லாங் லிஸ்ட் பண்ணி காமிச்சோன்னே இதுல வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. பிரேக் ஆகுதா? 1 minute. மத்தவங்களுக்கும் கிளியரா இருக்கா? மத்தவங்களுக்கும் பிரேக் ஆகுது? இல்ல ஆல்ரெடி சாட்லயே போட்டுட்டாங்க. No bro, voice break. No, it's fine. சரி, ஓகே. நெட்வொர்க் சேஞ்ச் பண்றேன். 1 minute. ஓகே, இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருக்கும் ப்ராப்பரா இருக்கா? இப்போ ஓகேங்க. இப்போ ஓகே. Far better. ஓகே. பர்ஃபெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து பெர்மிஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்க போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், நான் நோட் பேடுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? நோட் பேட்ல போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 3 மூணா நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இதை 3 மூணா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இது ஓவரால் 9 இருக்கும். இதை 3 மூணா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இதை 3 மூணா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்னது, செகண்ட் என்னது, தேர்ட் என்னதுன்றதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒரு டைரக்டரி, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். VI கொடுத்துட்டு, சாரி, inactive or commission அது. ஓகே, VI கொடுத்துட்டு, ஓகேவா? VI இல்லனா வந்து டச் ஏதோ ஒரு கமெண்ட். ஓகேவா? VI கொடுக்குறேன். ஓகேவா? கார்த்திக் 2721 சொல்லிட்டு, இல்லனா கார்த்திக் 21 சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இல்ல இன்சர்ட் மோட் போயிட்டு mkdrன்ற கமெண்ட் பாஸ் பண்றேன். mkdrன்ற கமெண்ட் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். டைரக்டரி கிரியேட் பண்ணோம். சூப்பர். ஓகேவா? நான் இதுல வந்து -p யூஸ் பண்றேன். ஓகேவா? -p என்ன பண்ணும், பேரண்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணனும் சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கா? பேரண்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், mkdrன்றது கொடுத்துட்டு -p கொடுத்துட்டு ரூட் பாத் கீழ கார்த்திக் 2127 சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணு. அது கீழ கார்த்திக் 27 சொல்லிட்டு ஒன்னு சப் டைரக்டரி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணி குவிட் பண்றேன். ஓகேவா? சேவ் பண்ணி குவிட் பண்றேன். இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். கார்த்திக் 21 சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபைலை நான் ரன் பண்ண பாக்குறேன். ஓகேவா? இந்த ஃபைலை நான் ரன் பண்ண பாக்குறேன். எனக்கு என்ன வருது, பெர்மிஷன் டினைடுன்னு சொல்லிட்டு வருது. லைக் எனக்கு வந்து இந்த ஃபைலை ரன் பண்றதுக்கு பெர்மிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்க போறோம்ன்றதான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்க போறோம்ன்றதான் பார்க்க போறோம். நான் இதையே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபைலோட பெர்மிஷன்ஸ் என்ன இருக்கோ அதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நான் 3 மூணா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? 3 மூணா பிரிச்சுக்கிறேன். இதுல RWXன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஆர்க்கு மீனிங் என்னன்னா ரீட். ஓகேவா? ஆர்க்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீட். ஸ்கிரீன் ஓகே, என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் நான். ஆர்க்கு என்னன்னு மீனிங் பாத்தீங்கன்னா ரீட். ஓகேவா? டபிள்யூக்கு வந்து ரைட். ஓகேவா? ரைட். எக்ஸுக்கு வந்து எக்ஸிக்யூட். ஓகே, எக்ஸுக்கு வந்து எக்ஸிக்யூட்ன்றது மீனிங். ஓகேவா? ஆருக்கு வந்து ரீடு, டபிள்யூக்கு வந்து ரைட்டு, எக்ஸுக்கு வந்து சாரி எக்ஸுக்கு வந்து எக்ஸிக்யூட்ன்றது மீனிங். ரீட், ரைட், எக்ஸிக்யூட். ஓகேவா? இதுல RWலாம் போட்டிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ரீட், ரைட், எக்ஸிக்யூட்ன்றது மீனிங். இந்த ஹைஃபன் இருந்ததுன்னா என்ன மீனிங்னா அந்த பெர்மிஷன் இல்லைன்றது அர்த்தம். ஓகேவா? நார்மலா பெர்மிஷன் எப்படி இருக்குன்னா ரீட், ரைட், எக்ஸிக்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரீட், ரைட், எக்ஸிக்யூட்னு இருக்கும். ரீட், ரைட், எக்ஸிக்யூட்னு இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஐஃபன் சொல்லிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இல்லன்றது மீனிங். ஓகேவா? எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இல்லன்றது வாய்ஸ் இது வரைக்கும் 1 minute bro.
சேஞ்ச் பண்றேன். ஓகே, இப்போ கேக்குதாங்க? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இப்ப கேக்குது. இப்போ கேக்குது. ஓகே. எஸ். நடுவுல நெட்வொர்க் இஷ்யூஸ்னா சொல்லுங்க. ஓகே, வாய்ஸ் கேட்கலன்னா சொல்லுங்க. திருப்பி நான் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே. 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 இப்போ வந்து அந்த ஃபைலோட பெர்மிஷன்ஸ் நான் எடுத்துக்கினேன். ஓகேவா? ஃபைலோட பெர்மிஷன்ஸ் நான் எடுத்துக்கினேன். ஓகேவா? கார்த்திக்ன்ற ஃபைலோட பெர்மிஷன்ஸ் நான் எடுத்துக்கினேன். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா? இப்போ ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஆர்க்கு மீனிங் என்னன்னா ரீடு, டபிள்யூக்கு மீனிங் என்னன்னா ரைட், எக்ஸுக்கு என்ன மீனிங்னா எக்ஸிக்யூட்ன்றது மீனிங். ஓகேவா? அந்த இடத்துல எக்ஸிக்யூட் இல்லாம ஐஃபன் சொல்லிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பெர்மிஷன்ஸ் இல்லன்றது மீனிங். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேல? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போலாம். ஓகேவா? இதுலயே டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். இல்ல டவுட்ஸ் இல்லைங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டர்னு இருக்குல்ல, அது யாருன்னு கேட்டீங்கன்னா அது யாருக்கான பெர்மிஷன்ஸ் கேட்டீங்கன்னா யூசர். இப்போ நீங்க ஒரு ஃபைல் ஆர் டைரக்டரி கிரியேட் பண்றீங்க, ஏதாவது ஒரு யூசர்ஸ், இப்போ நீங்க நானா இருக்கட்டும், கார்த்தின்ற ஒரு யூசர் கூட இருக்கட்டும். ஓகேவா? கார்த்தின்ற ஒரு யூசர் ஃபைல் ஆர் டைரக்டரி கிரியேட் பண்றாங்கன்னா அவங்க தான் ஓனர். ஓகேவா? அவங்க தான் ஓனரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்றது இந்த ஃபர்ஸ்ட் மீன் பண்றது ரீட் ரைட் எக்ஸிக்யூட்ன்றது மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் இருக்கு. ஓகே, அப்போ இங்க வந்து யூசருக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ரீட் ரைட் பெர்மிஷன்ஸ் இருக்கு. எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இல்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 வந்து யூசர். ஓகே, அந்த ஃபைலர் டைரக்டரிக்கு யார் ஓனரோ, இப்போ நீங்க தான் கிரியேட் பண்றீங்க, நீங்க தான் ஓனரா இருப்பீங்க, உங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்றது மீனிங். ஓகேவா? செகண்ட் 3 பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் அது உள்ள செட் ஆஃப் யூசர்ஸ் ஆட் பண்றாங்க. ஓகேவா? அந்த குரூப்பை வந்து இந்த ஃபைலர் டைரக்டரிக்கு ஓனரா மாத்திடுவாங்க. ஓகேவா? அந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்றத மீன் பண்றதா இந்த செகண்ட் 3. ஓகேவா? அப்ப இங்க வந்து இவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு, குரூப்ல இருக்கவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு? ரீட் மட்டும் தான் இருக்கு. ரீட் மட்டும் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், ரீட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? தேர்ட் பாத்தீங்கன்னா அதர்ஸ், மூணாவது மனுஷங்க. ஓகேவா? அந்த குரூப்லயும் இருக்க மாட்டாங்க, இந்த குரூப்லயும் இருக்க மாட்டாங்க, அந்த ஃபைலர் டைரக்டரியோட ஓனராவும் இருக்க மாட்டாங்க. தேர்ட் பர்சன் அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணலாமா இல்லையான்றது தான் தேர்ட் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டோட மீனிங். ஓகேவா? அதர்ஸ் அவங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு? அவங்களுக்கும் ரீட் தான் இருக்கு. ரீட் மட்டும் தான் இருக்கு. சூப்பர், அவங்களுக்கும் ரீட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர், செகண்ட் ஒன் வந்து குரூப், தேர்ட் ஒன் வந்து அதர்ஸ். ஓகேவா? இதை வந்து இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுக்கு மேல ஈஸி. ஓகேவா? இதை மட்டும் தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீட் பெர்மிஷன்ஸ்க்கு இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ரீடுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் 4, வேல்யூ 4, ரைட்டுக்கு வந்து வேல்யூ 2, எக்ஸிக்யூட்டுக்கு வந்து வேல்யூ 1. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்ட் பாஸ் பண்றேன். பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கான கமாண்ட் பாத்தீங்கன்னா chmodன்றது கமாண்ட். ஓகேவா? chmodன்றது கமாண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா UGO. ஓகேவா? UGO. ஓகேவா? யூசரு, குரூப், அதர்ஸுக்கு. சப்போஸ் இப்போ யூசருக்கு வந்து ரீட் பெர்மிஷன்ஸும் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுக்கணும்னா ஓகேவா, என்ன பண்ணுங்கன்னா ரீட் பெர்மிஷன்ஸ்க்கான வேல்யூவும் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ்க்கான வேல்யூவும் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும்ல, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? என்ன வருது யூசருக்கு? ரீட் பெர்மிஷன்ஸோ எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸோ கொடுக்கணும்னா என்ன நம்பர் வரும் நம்மளுக்கு? 5. சூப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க நம்பர் மென்ஷன் பண்ண போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குரூப் யூசர்ஸ். குரூப்ல செட் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் வரணும்னு. ஓகேவா? அவங்களுக்கு ரைட் பெர்மிஷன்ஸோ எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் மட்டும் தான் வரணும்னா என்ன நம்பர் கொடுக்கலாம் நம்ம? சூப்பர், 3. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடைசியா கொடுக்கிறது வந்து அதர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர், செகண்ட் ஒன் வந்து குரூப், தேர்ட் ஒன் வந்து அதர்ஸ். ஓகேவா? அதர்ஸுக்கு வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? 1. சூப்பர். எந்த பெர்மிஷனுமே கொடுக்க வேணாம்னா 0ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? நான் இப்போ 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்பேஸ் அந்த ஃபைலோட நேம். நம்ம ஃபைலோட நேம் என்ன? chmod. ஓகேவா? கமாண்ட் chmodன்ற கமாண்ட் பாஸ் பண்ணுங்க. அந்த வேல்யூ என்னது? 5. அந்த நம்பர் மட்டும் பார்த்துக்கிறேன். 531. ஓகேவா? 531ன்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? 531ன்னு கொடுக்குறேன். நம்ம ஃபைலோட நேம் என்ன? கார்த்திக் 21ன்ற ஃபைல் நேம். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டேன்னா ஓகேவா, கொடுத்துட்டேன்னா இப்போ நான் LL கொடுத்து பாக்குறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா நம்ம கொடுத்த மாதிரி வந்திருக்கா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம நம்பர் போட்டோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன்.
நம்ம யூசருக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம். 5ன்றது கொடுத்தோம். 5யோட மீனிங் என்ன? ரீட் பெர்மிஷன்ஸ், எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் Read and இருக்கா? execute. இருக்கா? ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 ஓகேவா? குரூப்புக்கு வந்து என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கணும்னா ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். ஓகேவா? ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் இருக்கா? இருக்கு. சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதர்ஸ்க்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கணும்னா எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் மட்டும் இருக்கணும்னா அதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர். ஓகே. கிளியர். இப்போ இந்த ஃபைலை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு? பெர்மிஷன் டினைடுன்னு வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் இந்த ஃபைலை நான் ரன் பண்ண பார்க்கறேன். ஓகேவா? எனக்கு இப்போ பெர்மிஷன் டினைடு வந்துதா? நோ. கரெக்டா? ஓகே. இந்த ஃபைலுக்குள்ள நான் என்ன கமாண்ட் பாஸ் பண்ணேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? mkdir கமாண்ட் பாஸ் பண்ணேன். கரெக்டா? mk parent file ஒன்னு கிரியேட் பண்ணீங்க. ஓகேவா? கிரியேட் ஆயிருக்கான்றது பாப்போமா? ஓகேவா? கார்த்திக் 2127 சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண சொன்னேன். இந்த ஃபைலை இப்போ ரன் பண்ண உடனே என்ன இருக்குன்னா கார்த்திக் 2127 சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இது கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ரூட் பாத் கீழே கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபைலுக்குள்ள நான் போய் பார்க்கறேன். ஓகேவா? அந்த ஃபைலுக்குள்ள போய் பார்த்தா கார்த்திக் 27 சொல்லிட்டு ஒரு சைல்ட் டைரக்டரியும் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? கிரியேட் ஆயிருக்கு எனக்கு. அப்போ அந்த ஃபைல் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்றது மீனிங். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? டவுட்ஸ் இருக்கா ஏதாவது? கிளியருங்க. ஓகே. இது வரைக்கும் இதுதான் கன்வின்ஸ். இதுல என்ன பண்ணுங்கன்னா டாஸ்க் வந்து நான் வந்து டாஸ்க் வந்து என்ன கொடுக்குறேன்னா இந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு பிங் பண்றவங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் ஒரு தனியாவே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? டாஸ்க் வந்து இந்த விம் கமாண்ட்ல என்னென்ன கமாண்ட்ஸ் ஒரு 6 கமாண்ட்ஸ் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. எக்ஸிக்யூட் ஆகலனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியணும். அதுக்காக தான். ஓகேவா? ஒரு 6 கமாண்ட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகலனா கூட எனக்கு பிங் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நான் அதுல. ஓகேவா? அதுக்கப்புறம் கில்லிங் சிக்னல் என்னது 18 19 கில்லிங் சிக்னல் என்னதுன்றது பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிஹெச் மோட். ஓகேவா? சிஹெச் மோட் பெர்மிஷன்ஸ்ல வந்து ஒரு பெர்மிஷன்ஸ்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல வந்து யூசருக்கு ஓகேவா யூசருக்கு வந்து ரீட் பெர்மிஷன்ஸும் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸும் ஓகேவா அதர்ஸுக்கு ஓகேவா அதர்ஸுக்கு வந்து ரைட் பெர்மிஷன்ஸும் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஓகேவா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் அண்ட் தென் வந்து குரூப் ஓகேவா குரூப்புக்கு வந்து ரீட் பெர்மிஷன்ஸ் மட்டும் இருக்குமா ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இல்லைன்னா ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு இந்த பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கொடுங்க. ஓகேவா? இதுதான் டாஸ்க். சாட் பாக்ஸ்லயும் நான் போடுறேன். ஓகேவா? திலீப்பன் எது கேட்டிருக்காரு 4 to 1 இஸ் a default any number we have to give. ஆமா ஜி அது வந்து ரீட் பெர்மிஷன்ஸ்க்கு டிஃபால்ட்டாவே வேல்யூ 4 ரைட் பெர்மிஷன்ஸ்க்கு 2 எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ்க்கு 1. ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒன்னு கிரியேட் பண்ண சொல்லிருக்கீங்களா அது வந்து என்னன்னா வந்து வெறும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ஃபைல் நேம் என்ன வேணாலும் கத்துக்கோங்க. ஓகே அந்த ஃபைலுக்கான பெர்மிஷன்ஸ் இது மாதிரி இருக்கணும். யூசருக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கும். அதர்ஸ்க்கு ஃபுல் பெர்மிஷன்ஸ் இருக்கணும். குரூப்புக்கு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் மட்டும் இருக்கணும். ஓகேவா? ஆனா ஒரே ஃபைலா இருக்கணுமா அது? ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபைலுக்கு இந்த பெர்மிஷன்ஸ் கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் டவுட்ஸ் யாருக்குனாச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?